நீங்கள் பிரியாணி இப்போ சாப்பிட்ற எனக்கு வந்து நான் பண்ணுற படத்தோட போஸ்டர் யாராவது பண்ணுறாங்களாங்கிறத தெரியாது. ஆனால் உலகத்தில் தமிழ்காரங்களாம் இந்த படம் பார்த்தவங்க, கைதி பார்த்தவங்க, தெலுங்கு படமாக இருக்கட்டும், தெலுங்குக்காரங்களாக இருக்கட்டும், தமிழ் ஹிந்திக்காரங்க எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதில் வந்து இந்த மியூசிக், பிரியாணி மியூசிக் போட்டு அதில் தான் டேக் நமக்கு அதிகமாக இருக்கும். போனால் நமக்கு வந்து இதுக்கு வந்து இது வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கமாக பிரியாணி என்ன சொல்லுவாங்க பார்த்தா ரைட்ஸ், ஆமாம் காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ இதே மாதிரி என்ன இன்னொரு படத்தில் ஏதோ வேறு ஒன்றுக்கு வருதுன்னா 100% பண்ண தான் போகிறோம். பட் பிரியாணி மியூசிக்ங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரியாணி மியூசிக் கிடையாது, அது ஜெயிலோட மியூசிக். பட் பிரியாணி மியூசிக்கை நானும் ஆக்கிட்டேன். இப்போ ஏன்னா அதில் பேரே பிரியாணி மியூசிக்னு தான் வரும். என்ன நம்ம கையில் இல்லைங்க. நம்ம இது ஹிட் ஆகும், ஆடியன்ஸ் இதை வந்து ஸ்டோரி ஆக்கிடுவாங்க, இது வேறு லெவல் அப்படிலாம் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. அப்படி பண்ணுறோம்னா நம்ம தோற்று போகிறோன்னு அர்த்தம். நானே பாட்டு பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த எல்லாருமே இப்போ இவரை நான் சொல்லலை, வேறு டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன நிறைய டேரக்டர்ஸ் எப்படின்னா ஒரு பாட்டு போட்டோம்னா முதல்ல நல்லா இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. இது வந்து ஹிட் ஆகுமா, இதில் இருக்கிற எந்த பார்ட்டை வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அது எது ஸ்டோரி போடுவாங்க, இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அது அது நம்ம சரி அதுக்கு ஒரு ஜீவன் கொடுத்துருப்போம், அதில் வேற ஒரு மூட் இருக்கும், கொஞ்சம் டேக் ஆஃப் கொஞ்சம் லேட்டராக ஆரம்பிக்கும். நம்ம படத்தை பார்த்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் நம்ம படத்தோட ஹீரோ வந்து அயன் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நான் வந்து பயங்கர மாடர்ன் சாங் போட முடியாது. ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு என்ன யோசிப்பாங்க, இந்த பாட்டு ஹிட் ஆகுமான்னு. பட் இது வரைக்கும் எந்த பாட்டுமே நான் ஹிட் ஆகும்னு நினச்சி போட்டது கிடையாது. நம்ம அந்த 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 கதாபாத்திரத்துக்கு அந்த கதைக்கு சம்பந்தமாக அந்த டைரக்டரோட டேஸ்ட்டையும் உள்வாங்கி ஒன்று பண்ணுவோம். அப்படி பண்ண தான் இந்த பிரியாணி மியூசிக். பட் அது பெரிய வைரலாச்சு. ஓகே.